ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க, எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு மாடல் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் இதில் பார்க்க போகிறோம், எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஷுட் இன்க்ளூட் த ஃபாலோயிங். இந்த கீழே இருக்கிற இந்த 10 பாயிண்ட்ஸும் கண்டிப்பாக உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் அதோட ஃபுல் மார்க்ஸ் 5 மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது வந்து நேம் ஆஃப் த ப்ராடக்ட் இல்லைனா பிராண்டு. ஸோ உங்களோட கொஸ்டினில் என்ன பிராண்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை தான் அட்வர்டைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மெயினாக எழுதணும். அதை நல்லா லெஜிபிளாக பெருசாக மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டரில் வந்து அந்த டாபிக் எழுதுங்க. நேம் ஆஃப் த ப்ராடக்ட் எழுதணும், அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, அட்ரஸ் வித் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அட்ரஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதில் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ, அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறோன்ற இமெயில் அட்ரஸ் கூட கொடுத்துருக்கலாம் சில அட்வர்டைஸ்மெண்ட்டில். அது கண்டிப்பாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கணும். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதே அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ செகண்ட் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கான்றதான் செகண்ட் அவங்க பார்ப்பாங்க. தேர்ட் வந்து அப்பீலிங் இமேஜஸ், விஷுவல்ஸ். ஸோ எந்த ப்ராடக்ட்டை பற்றி அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிக்சர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போகிறவங்க வந்து தூரத்துலேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்க ரைட்டிங்ஸை கிளியராக பார்க்க முடியாது, ஆனால் அதோட விஷுவல்ஸை கிளியராக பார்க்க முடியும். ஸோ அது எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுல இருக்க விஷுவல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பிக்சர் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டார்கெட்டு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதை டார்கெட் எழுதியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டியூஷன் சென்டர் அப்படின்னா 100% பாஸ் அந்த மாதிரி சொல்கிறது. அவங்களோட டார்கெட் என்ன, எதுக்காக அந்த பிராண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்ற டார்கெட் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபீல் குட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை பார்த்தோன்னே அந்த அவங்க கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் நல்லா இருக்கு, இந்த ஆஃபர் நல்லா இருக்குது அப்படின்னு கஸ்டமர் நினைக்கிற அளவுக்கு அந்த டிஸ்கவுண்ட் இருக்கணும். அது அந்தளவுக்கு நம்ம வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணோம் உங்களுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ரீடபிள் டெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் நார்மலாக உங்களோட ஃபுல் ஆன்சர் பேப்பரையும் எழுதுகிற அதே ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதாமல் கொஞ்சம் நீட் ஹேண்ட் ரைட்டிங்கில் இல்லை வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணி நல்லா லெஜிபிளாக தெரிகிற மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும். ரீடபிளாக இருக்கணும் முதல்ல உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட், அது ரொம்ப முக்கியம். தேர்ட் வந்து ப்ரீஃப். நெக்ஸ்ட் வந்து ப்ரீஃப் அண்ட் கேட்ச் டிஸ்கிரிப்ஷன்ஸ். சின்னதாக ஒரு கொட்டேஷன் மாதிரி எழுதுறது ரொம்ப கேட்சியாக இருக்கணும். பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கணும் அந்த போர்டு பார்த்தோன்னா. அந்த மாதிரி ஏதாவது கேட்சியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது. பெனிஃபிட் அபவுட் த ப்ராடக்ட். இதை வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கணும். யூஸ் த பார்டர்ஸ் அண்ட் லைன்ஸ் டு ஆர்கனைஸ். ஸோ அப்படியே நார்மலாக ஒரு பேரா எழுதுகிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாமல் கண்டிப்பாக பார்டர் கொடுத்து நீட்டாக அந்த அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம முதல்ல காட்டணும். ஸோ யூஸ் பார்டர்ஸ் அண்ட் லைன்ஸ் டு ஆர்கனைஸ் த அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மென்ஷன் இட்ஸ் வெப்சைட் இஃப் இட் இஸ் கிவன். வெப்சைட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டோட நேமையும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸும் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு மாடல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு மாடல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நேம் இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் நேம். ஸோ நேம் ஆஃப் த பிராண்ட் ஆர் ப்ராடக்ட் எழுதியிருக்கணும், அது இங்கே நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ தான் இங்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃபர்ஸ் ஆர் டிஸ்கவுண்ட்ஸ் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த புக் ஷாப்பில் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நாங்கள் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில். ரொம்ப முக்கியமான ஒரு லெட்டர் எழுதணுன்னா அந்த பாடி ஆஃப் த லெட்டர் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி ப்ராடக்டோட டீட்டெயில் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து நம்மளே எழுதிடலாம். அவங்க எதை பற்றி எழுதுகிற சொல்கிறாங்களோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் நம்மளாலே எழுத முடியும். நான் இங்கே எழுதியிருக்கேன், கலெக்ஷன் ஆஃப் ரேர் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ் ஃபார் த சில்ட்ரன், ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன், பெஸ்ட் செல்லர் கலெக்ஷன்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசீன்ஸ். அப்புறம் புக் ஷாப்னால் கண்டிப்பாக ஸ்டேஷ்னரி கிடைக்கும், அதனால் ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது கூட நீங்கள் இன்னும் கூட ஸ்கூல் நோட் புக்ஸ், மேப்ஸு, கிராஃப்ஸ் அந்த மாதிரி என்ன வேணால் நம்ம வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது புக் ஷாப்ன்றதுனால. ஸோ அந்த மாதிரி அவங்க எதை பற்றி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதில் உங்களோட நாலேஜ் போட்டு அந்த ப்ராடக்ட்டை இன்னும் பெஸ்ட்டாக எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்றது மாதிரி நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். இன்னும் நீங்கள் ஷார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் 2000 புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா புக்ஸும் கிடைக்கும் அப்படின்னு அது வந்து கஸ்டமரை வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கான ஒரு நல்ல பாயிண்ட். அதனால தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கேட்சே ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் எழுதுனா நல்லாயிருக்கும்ன்றதுனால தான் இங்கே வந்து தேர் இஸ் நோ ஃப்ரெண்ட் ஆஸ் லாயல் ஆஸ் புக் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதியிருக்கேன். இது வந்து நீங்கள் உங்களோட ஓனாக நீங்கள் என்ன வேணாலும் கூட எழுதிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கேட்சியாக ஒரு ப்ரைஸ் எழுதணும். ஸோ புக்கை மாதிரி ஒரு சிறந்த தோழன் வந்து யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அவங்க என்ன ஆட் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ புக்ஸு அழகாக ட்ரா பண்ண வரேன்னா இங்கே நிறைய புக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே நான் ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்னால ஒரு பென்னும் ஒரு பென்சிலும் சும்மா ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வருமோ அதை கண்டிப்பாக ட்ரா பண்ணுங்கள். ஆனால் எதுவுமே ட்ரா பண்ணாமல் விடுறதை விட ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து விஷுவல்ஸ். ஸோ தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் அப்படின்றது தெரியும் அதனால. ஸோ இது பாருங்கள், நான் 4 சைடும் க்ளீனாக லைன் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அட்ரஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். அட்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது அட்ரஸ். இந்த இடத்துல லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4 சைட்லையுமே க்ளீனாக லைன் போட்டிருக்கேன். அது உங்களோட பார்டர்ஸ். ஸோ பார்டர்ஸ், லைன்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்கணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னா. நேம், ஆஃபர், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், கேட்ச், ப்ரைஸ், வெப், அட்ரஸ், பார்டர்ஸ், இது எல்லாமே இருந்தால் தான் இது வந்து ஒரு கம்ப்ளீட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.